අමනුල කිරිසිප එන හිරු කිරණින් ඇයම අවදි වන්නේ தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வீதியுலா எனும் தொனிப்பொருளில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆரம்ப நிகழ்வில் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த சந்தர்ப்பத்தில் கொழும்பு துறைமுக திட்டம், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் பலரும் பங்கேற்றிருந்தனர். இந்த நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. The Maharaj organization is perhaps an emblem for national unity in Sri Lanka. இந்த ரன்பூமி பயணத்தின் மூலம் இந்த நாட்டின் ஐக்கியம் பிரதிபலிக்கப்படுகின்றது. இதனை ஊக்குவிப்பதன் ஊடாக கலாச்சார மேம்பாடு மற்றும் மக்கள் ஒத்துழைப்புகளை பிரதிபலிக்க முடிகின்றது. இந்த திட்டத்தின் ஊடாக ஒரே ஒரு குறிக்கோள் மாத்திரமே எமக்கு இருக்கின்றது. அது ஐக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான முன்னுதாரண திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்துவதாகும். நகரம் மற்றும் கிராமங்கள் தோறும் சென்று இந்த செய்தியை அனைவருக்கும் தெரியப்படுத்துவோம். இதன் மூலம் இலங்கை மக்களுக்கு அன்பையும் கௌரவத்தையும் பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். Because to the rest of the world, we are first and we are only Sri Lankan. There is a Bhumi rally for unity. Is the celebrating of this culture Muraya. நாட்டிற்கு என்றும் புதியவற்றை அறிமுகப்படுத்தி இளைஞர்களின் நாடி துடிப்பை உணர்ந்து செயற்படும் MTV MBC ஊடக வலையமைப்பு மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றன. இந்த திட்டத்துடன் இணைய எவ்வித முரண்பாடுகளுமின்றி தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் இதனுடன் கைகோர்த்தது. நாட்டிலுள்ள இளைய சமூகத்திற்காக MTV MBC ஊடக வலையமைப்பு என்றும் முன்னின்று செயற்படும் என்பதனை நாம் அனைவரும் உணர்ந்துள்ளோம். இன்றும் வெற்றியளிக்கும் நிகழ்ச்சிகளை MTV MBC ஊடக வலையமைப்பு வழங்குகின்றது. எதிர்காலத்தில் உலகத்தை வெற்றி கொள்ள இலங்கை செல்கின்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வின் முதலாவது செங்கல் மாணவ மாணவிகளின் பங்கு பெற்றலுடன் வாகனத்தில் வைக்கப்பட்டது. தலைமன்னாரில் பயணத்தை ஆரம்பித்த வாகனத்துடனே இன்று பிற்பகல் மக்களின் அமோக வரவேற்புடன் மன்னார் நகரை வந்தடைந்தது. இந்த வாகன தொடரணியின் இன்றைய முடிவிடமாக மடுநகர் அமைந்தது. மடு என்ற பெயரிலான செங்கல் ஒன்றும் வைக்கப்பட்டது. சிரச தகசக்மல் குழுவினரின் பங்கு பெற்றுதலுடனான இசை நிகழ்ச்சி நிகழ்வை இன்று அலங்கரித்தது. 1500 நகரங்கள் மற்றும் கிராமங்களை கடந்து 40 நாட்களில் நிறைவடையவுள்ள இந்த பயணம் நாளை பூவரசன் குளம் வவுனியா ஊடாக மாங்குளத்தை சென்றடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது.